வழக்கு தொடர்பாக எடப்பாடி தரப்பு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி தரப்பு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இரட்டை இலை வழக்கு தொடர்பாக எடப்பாடி தரப்பு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி தரப்பு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை ஒதுக்கக்கூடாது என ஆணையத்தில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவருடைய மனுவுக்கு பதிலளிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் என்னை அங்கீகரித்துள்ளது என்றும் எடப்பாடி தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரியமூர்த்தி மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி தரப்பு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், இது தொடர்பான முழு விவரம். எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு இரட்டை இலை சின்னம் வழங்கக்கூடாது என்ற ஒரு மனுவினை தேர்தல் ஆணையத்தில் சூரியமூர்த்தி என்பவர் தொடுத்திருந்தார். இதற்கு பதில் மனு வழங்க வேண்டும், பதிலளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் மனு வழங்க வேண்டும் என்று தெரிவித்த நிலையில் இன்று சற்று நேரத்திற்கு முன்னதாக அதிமுகவினுடைய வழக்கறிஞர்கள் இந்த பதில் மனுவினை வழங்கியிருக்கிறார்கள். வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்ற அந்த கோரிக்கை என்பது திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி மனுவாக அளித்திருந்தார். அதற்கு முன்னதாகவே 2017ஆம் ஆண்டே சூரியமூர்த்தி அதிமுக இரண்டாக பிளவுபட்ட பொழுது சசிகலா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட போதும் அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் 2 முறையும் அவர் இரட்டை இலை சின்னம் இவர்களுக்கு வழங்கக்கூடாது என்ற ஒரு மனுவினை தேர்தல் ஆணையத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதற்கெல்லாம் பதில் அளிக்கவில்லை என்பதன் காரணமாக 2021ஆம் ஆண்டு மீண்டும் தேர்தல் ஆணையத்திடம் சூரியமூர்த்தி இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு வழங்கக்கூடாது என்ற ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதற்கும் தேர்தல் ஆணையம் பதில் அளிக்காத நிலையில் மீண்டும் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கக்கூடாது என்ற மீண்டும் ஒரு முறை 4வது முறையாக மனு வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தான் அந்த மனுவிற்கு பதிலளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தற்பொழுது பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பதில் மனுவில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூடி ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டதாகவும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களின் கையொப்பமிட்டிருக்கக்கூடிய அந்த நகல்கள் மற்றும் அதற்குண்டான ஆவணங்கள் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அதனை அங்கீகரித்திருப்பதாகவும் அதை குறித்தான கோப்புகள் இணைக்கப்பட்டு இந்த பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டு இன்று தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அவரது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வழக்கறிஞர்கள் இன்று பதில் மனுவில் வழங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மனுவினை ரத்து செய்ய வேண்டும், தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்தில் பதில் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.